வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயில் நகரமான மதுரையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் திருபுவனம் அருகே வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்திருக்கிற சக்தி வாய்ந்த மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தாங்க. இந்த கோவில் 1000 வருடங்கள் பழமையான கோவில். மதுரையை சுற்றியுள்ள எல்லாருக்குமே இந்த அம்மா தான் குலதெய்வமாக இருக்கிறாங்க. ஆக்ரோஷமான ரூபத்தில் திறந்த வெளியில் வீட்டிருக்கிற இந்த அன்னை கையில் திரிசூலம் ஏந்தி அக்னி கிரீடத்துடன் காட்சி தர்றாங்க. காளிக்கு பின்புறம் 13 அடி உயர பெரிய குதிரை சிலை இருக்கு. இங்க மூல கடவுளாக அடைக்கலம் காத்த ஐயனார் இருக்கிறார். இந்த ஐயனார் பத்ரகாளிக்கு தன்னுடைய குதிரை வாகனத்தை நிழலாக தந்து அடைக்கலம் கொடுத்ததாக சொல்லப்படுது. இதனால தான் இவரை அடைக்கலம் காத்த ஐயனார் அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள், சொத்து தகராறு, குடும்ப சண்டை, இது தங்களுக்கு நியாயம் கிடைக்காம ஏமாந்தவங்க இங்கே வந்து நீதியின் தேவதையாக விளங்குற காளியை நினச்சி அம்மன் முன்னால் காசு வெட்டி போட்டு முறையிடும் வழக்கம் இங்கே இருக்குது. இந்த காளியிடம் இப்படி காசு வெட்டி போட்டு வழிபட்டால் இந்த காளியே அவங்கள பார்த்து கொள்வாள் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. இங்கே இருக்கிற இந்த பத்ரகாளி அம்மன் பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகளை அழிப்பவளாகவும் நீதியை நிலைநாட்டும் தேவியாகவும், அதாவது நீதி தேவதையாக பக்தர்களால் வழிபடப்படுகிறாள். நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா இந்த பத்ரகாளி அம்மனை கண்டிப்பாக வழிபட்டுட்டு போங்க. இந்த அம்மாவை நீங்கள் பக்தியோடு வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மன பயம், பதட்டம் நீங்கி தைரியம் அதிகரிக்கும். நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான வாழ்வு அமையும். ஐஸ்வர்யம் பெருகும், குழந்தை பேரு கிடைக்கும், திருமண தடை நீங்கும், தடையில்லாத வெற்றி கிடைக்கும். நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள், குறிப்பாக செவ்வாய் தோஷம் இந்த அம்மனை வழிபட்டீங்கன்னா குறையும். அம்மனுக்கு நேர்த்தி கடனாக எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து பூஜை செய்யறதும் பொங்கல் வைக்கிறதும் வழக்கத்தில் இருக்கு. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாட்களில் இந்த அம்மனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. சிறப்பான இந்த நாட்களில் மட்டும் கூட்டம் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும். நீங்கள் மதுரைக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து இந்த மடப்புறம் காளியை பார்க்க வர்றதுக்கு பஸ் வசதி, ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது. இங்கே வந்து தங்குறதுக்கு ரூம் வசதியும் இருக்குது. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை தான். செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஆடி அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜை நடக்கும். ஓம் சக்தி.